Shalom. Shalom, shalom. Thank you for joining us. Today we'll be investigating. We'll be looking into a subject very deep, which is very important for each and every human being. This is necessary. This is the point where we miss the whole life. Today we'll discuss on how to live on this particular point, so that you, myself, and everyone who is listening will be successful. So I want you to focus completely and get the essence. That's very important. Just listening is not enough. Putting it to practice is very important. So I want you to stay connected, listen to it fully, and put it into practice. It is a day by day practice. Move inch by inch. Just tomorrow you can't turn into a great legend, inch by inch. So let's start it from today and we'll discuss this. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எடுத்துக்கொள்ளும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4. Matthew chapter 8 verses 1 to 4. Just 4 verses. Matthew 8 1 to 4. வாசிக்க கேட்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். செகண்ட் அண்ட் தேர்ட் வேர்ஸ் மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். And behold, a leper came and worshipped him, saying, Lord, if you are willing, அந்த வார்த்தை, you can make me clean. Then Jesus put out his hand and touched him, saying, I am willing. நான், என்னது தமிழ்ல என்ன போட்டிருக்கு? சித்தம் இருந்தால் எனக்கு சித்தம் உண்டு, I am willing, be cleansed அப்படின்னோடனே ஒரு வார்த்தை இருக்கு, immediately. Hello? Immediately he was cleansed. His leprosy was cleansed. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு being, இருப்பது. Hello? Being, இருப்பது. Pastor, this doesn't have a meaning. I will put the meaning in the end. இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை பாஸ்டர். அர்த்தத்தை நான் கொண்டு வரேன். ஆமென். being, இது ஒரு ரெண்டு வார்த்தைகளானது. நான் ரெண்டாவது வார்த்தையை மட்டும் எடுத்து டைட்டிலாக வச்சிருக்கேன். மொதல் வார்த்தை என்னன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஹல்லேலூயா. பீயிங், இருப்பது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருப்பது. இருப்பது. கைகளை வாங்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கற்றுத்தரப்போகிற காரியங்களுக்காக நன்றி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். கேட்கிற ஒவ்வொருவரும் அதை பரீட்சை செய்து வெற்றி பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் once again. ஷலோம் ஷலோம் ஷலோம். God bless you. God bless you. Peace to everyone. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியோடைய முக்கியமான பகுதி எங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம்னா நேரத்தை பற்றி. நேரம், டைம். நேரம் தான் எல்லாமே, அது கிடையாது. டைம், டைம், ஏஜ் அப்படி சொல்லலாம். டைம் இஸ் a perfect word. Age is like a old word. So we'll focus on time. Past, present, future. Time. Hallelujah. தமிழில் சொல்லுங்க பாப்போம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். டைம். ஸோ இதை பற்றி நம்ம பேச போகிறோம். அல்லையா, இந்த சப்ஜெக்டில் தான் ரொம்ப கிளியர், க்ளோஸ் அட்டென்ஷன். ஏன்னா இதில் தான் மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. அல்லையா, இதோடைய எசன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அற்புதமும் அடையாளம் நமக்கு ஃபியூ செகண்ட்ஸ் அவே. ஹலோ, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் செய்வார், 3 வருஷம் கழிச்சு. நோ, ஜஸ்ட் ஃபியூ டேஸ், ஃபியூ செகண்ட்ஸ். இந்த சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா anyone can do anything. அதுக்கு நான் கேரண்டி. ஹல்லேலூயா. பட் we have to use it. அதை நம்ம எப்படி செயல்படுத்தணுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஆமென். சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். நிகழ்காலத்தை பேசுறதை விட இந்த நேரம் ஒரு மனுஷனை எவ்வளவு பாதிக்கிறது
அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து இறந்த காலத்தை பத்தி பேசும். பாஸ்ட். இந்த இறந்த காலம் எதை கொண்டது? இந்த இறந்த காலம் அப்படின்னு நீங்க எடுத்தாலே, பாஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்னாலே, அது என்னென்னலாம் உங்கள்ட்ட என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வச்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். மெமரிஸ், நினைவுகள், நல்ல நினைவுகள், கெட்ட நினைவுகள், செய்த தவறுகள், ஹலோ யார்ட்டையா திட்டு வாங்கினது, எதிர்காலத்து இறந்த காலத்திலேருந்து அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆண்டவர் என்னைக்காவது அற்புதம் செஞ்சாருன்னா அது மறந்துடும். அன்னைக்கு அந்த சிஸ்டர் எப்படி திட்டினாங்கல்ல, அது ஞாபகம் இருக்கும். உண்மையா இல்லையா? ஆமாம் தானே. நம்ம அவமானப்பட்டதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆண்டவர் செஞ்ச மிகப்பெரிய அற்புதமும் ஞாபகம் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இறந்த காலம் அப்படின்னாலே முடிஞ்சு போன காரியங்கள்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். பிடிச்ச காரியங்கள், பிடிக்காத காரியங்கள், நடந்த நிகழ்வுகள்லாம் ஞாபகத்துக்கு இருக்கும். மெமரிஸ் இருக்கும். நிறைய இடத்துல நம்ம நின்னதை பற்றி ஞாபகம் இருக்கும். இந்த ரோடு வந்து ஏற்கனவே நான் வந்திருக்கேன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. இப்போ ஒரு டூர் கொடைக்கானல் போகிறோம், சின்ன பிள்ளைங்களை கூட்டு போகிறோம்னா அந்த காலத்திலே வந்திருக்கேன், அதில் நினைவுகள் பாருங்க எல்லாம் ஞாபகம் இருக்கும். த மெமரிஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். இப்போ இது திரும்ப திரும்ப இன்னைக்கு இறந்த காலத்தை பற்றி பேசாத ஒரு மனுஷ ஜீவன் பாஸ்டர் நான் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பாப்போம். இறந்த காலத்தை பற்றி நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஓடுறதே இறந்த காலத்துல தான். நம்மளை நித்திய வாழ்க்கையை நோக்கி ஓட சொன்னா நம்ம இறந்த காலத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, ஆமேன்னு சொல்றீங்களா இல்லையா? எல்லாரும் ஆவியில இருக்கீங்க போல, பேசாம நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. ஓகே. நம்ம வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பழைய கதைகள், பாஸ்ட், இறந்த அந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்களேன். காலத்துக்கு முன்னாடி பாஸ்டுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க, அறிவா. இறந்த காலம். இன்னைக்கு இறந்த போனவங்களை உங்க வீட்டில் வச்சு நீங்க சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களா? என்னங்க, இல்லை இல்லை செய்ய மாட்டீங்கல்ல? எங்க அப்பா இறந்துட்டாரு, 2 வருஷம் ஆகுது. ஐயோ எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வீட்டில் வச்சு சோறு ஊட்டினா எல்லாம் என்ன நினைப்பான்? ஆஸ்டர் அப்படிதான் இருக்கீங்கன்றீங்களா? செய்வீங்களா நீங்க இறந்த காலம்னு? சரி, வீட்டில் ஒரு பிடிச்ச வளர்ப்பு பிராணி வளர்க்குறீங்க, இறந்துருச்சுன்னா என்ன பண்ணீங்க? 1.5 நாள் இல்லை 2 நாளைக்குள்ள அடக்கம் பண்ணிடுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? மனுஷர்களே அப்படி தானே செய்கிறோம். இறந்த அன்னைக்கே அடக்கம் செய்யணும். வெளிநாட்டிலேருந்து வந்தால் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருப்போம். கரெக்டா? அப்புறம் இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுறோம் நம்ம. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அது ஸ்திரீகள்கிட்ட வந்து நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா போன வாரம் வச்ச குழம்ப சூடு பண்ணி எப்போ வாங்கின பரோட்டான்னு கேட்டால் 1980களே அப்படின்னு கிடக்கு. நிறைய ஹெல்த் கான்சியஸாக உள்ளவங்க நேற்று சமைச்சதை இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அன்னன்னைக்கு செய்யணும். கரெக்டா? அது நல்லதுன்னு கூட. நம்மெல்லாம் பழசை சூடு பண்ணி பொழப்பு ஓடுது, பழசை தின்னு அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது தவறு. அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றது. இவ்வளோ கான்சியஸாக இருக்க நம்ம ஒரு காரியம் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா அதை பற்றி நம்ம எத்தனை பேர் எக்ஸ்பிரியான மாத்திரை ஜூஸ்லாம் குடிப்பீங்க? சரி, எத்தனை பேர் எக்ஸ்பிரியான பாலை வந்து காஃபி போட்டு குடிப்பீங்க? தெரிஞ்ச பாலையோ கெட்டு போன பாலையோ யாரு காஃபி போட்டு குடிப்பீங்க? யாராவது குடிப்பீங்களா? மாட்டோம். இறந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கெட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேசவே மாட்டோம். ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் சிந்தைகள் மட்டும் இறந்ததுல மட்டுமே இருக்கு இன்னைக்கு? என் கேள்வி உங்களுக்கு, ஏன் நம்ம சிந்தை மட்டும் இறந்த காலத்தை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு? ஹலோ, ஆமா அன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டான்ல, எனக்கு மனசே தாங்கலை. அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போனதை இன்னும் அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். ஆவி அனல் மூட்டி எழுப்புன்னா நம்ம ஜனம் இறந்த காலத்தை அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் சோகப்படு, இன்னும் கொஞ்சம் நீ சோகமாறு, இன்னும் கொஞ்சம் சோகமாறு. நல்லா அதுக்கு ஒரு 4 பாட்டு வேற. நான் வேண்டாம், நான் பாட்டெலாம் பாடலை, பெரிய பிரச்சனையாயிரும் அப்புறம். அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கு இறந்து போனதை. ஏன்? why do you speak of the past? பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். மத்தேயு 6:27 வாசிங்க. இறந்த காலத்தை பத்தி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு மத்தேயு 6:27, Matthew 6:27 வாசிங்க பாப்போம். 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு 1 முழத்தை கூட்டுவான்?
இன்னைக்கு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி திறப்புள் நின்று நாங்கள் செபித்ததுனால் எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னு யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். இல்ல நான் ஒரு 4 அடி வளர்ந்துருக்கேன் பாஸ்டர். சரி 4 அடி ஒரு 1/2 அடி நான் வளர்ந்துருக்கேன், அழுதுகிட்டே கவலைப்பட்டதுனால ஒரு 1/2 அடி நான் வளர்ந்துருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. ஹலோ, யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. நடக்கல. பைபிள்ல எத்தனையோ கதைகள் இருக்கு, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். அதுல எங்கேயாவது ஒரு கேரக்டர் அழுது ஒரு காரியத்தை சாதிச்சாருன்றதை எடுத்து எனக்கு காமிங்க பார்ப்போம். ஒன் கேரக்டர் who cried and did something. இன்னைக்கு ரொம்ப ஸ்டைலிஷா சொல்றாங்கல்ல, கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு. இந்த சில குரூப்லாம் பிரேயர் ஆரம்பிக்கணும் உடனே ஸ்டவ் பற்ற வச்ச மாதிரி தானா அழுக ஊத்தும். ஏன்னா அப்படி கண்ணீரோடு விதைக்கிறாங்களாம். கண்ணீரோடு வார்த்தையை விதைக்கணும். கண்ணீரை விதைக்க, கண்ணீர் விதைச்சா காத்தா பறந்து போயிடும். சயின்ஸ் அதுக்கு தான் கொஞ்சமாவது சயின்ஸ் தெரியணுன்றது. எவாபரேட் ஆயிரும் தண்ணி. அப்புறம் என்னத்தை விதைச்சா அது வளரும்? வார்த்தை, விதை. விதை தான் வார்த்தை, வசனம் தான் வசனம் தான் விதை. அதை தான் விதைக்கணும். கண்ணீர் என்னதான் கண்ணீர் ஊத்துனாலும் நான் ஜெயிப்பேன்றது விதைக்கிறது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க பல ஊர்களில் பல ஸ்டேஜ் போட்டு அழுகிறது ரொம்ப சின்சியர். சிம்பத்தி சிம்பத்தி சிம்பத்தி, தட் இஸ் நாட் இட். சொல்லுங்க, அப்படிப்பட்ட குரூப்புக்கு நான் கேட்கிற கேள்வி அதுதான். இன்னைக்கு நீங்க ஜெபத்தில் அழுகுறீங்கன்னா உங்களுக்கு ஒரே கேள்வி, அழுகுறதுனால ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் நீங்க யாராவது எனக்கு நேரா எந்திரிச்சு சொல்லுங்க பாப்போம். I challenge you. Just because you cried, tell me one testament that God has given you deliverance by crying. Zero. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கவலை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா சிஸ்டர்னு கேளுங்க. கேளுங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டே கேளுங்க. கூட்ட முடியுமா சிஸ்டர்? அப்புறம் அப்ப கேளுங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் கவலைப்படுகிறாய்? என் கேள்வியே தான். ஏன்னா நம்ம சிந்தைகள் எல்லாம் நடந்ததை வச்சு முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹலோ, ஏன் கவலைப்படுறோம்? ஏற்கனவே நடந்தது போல நடந்துருமோ அது கவலை. எங்கேயோ பார்த்த படத்துல மாதிரியே நமக்கு நடந்துருமோ கவலை. 50 வயசுலயே உயிர் போயிரு. யார் சொன்னா? பீஸாவையும் பர்கரையும் தின்னு நான் போய் சேர போறேன் சீக்கிரம்னா உங்களை யார் சாப்பிட சொன்னா? நான் கேட்கிறேன், மாட்டுக்கும் ஆட்டுக்கும் போடுறதையா சாப்பிட்டு உயிரோடு இருக்க வேண்டியதானே? கேழ்வரகு கம்பு அப்படின்னு அது புள்ள போவாது. நல்ல ருசியா பணியாரம் போவோம். அப்புறம் அவன் உயிரோட இருக்கான் நல்லா சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆண்டவரை பார்த்து கவலைப்படுகிறேன்னா என்ன அது பைத்தியக்காரத்தானு எனக்கு தெரியல. Have some sense. இன்னைக்கு பாருங்கண்ணே, இந்த கணவன் இல்லை மனைவி யாராவது நடந்து முடிஞ்சதை பேசி என்னங்க ஆக போகுது சொல்லுங்களேன்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னையோட கவலையை விட்டுருங்க சிஸ்டர், ஒரு கும்பிட போடுங்க, இன்னையோட கவலையை போட்டுருங்க, இன்னையோட கவலையை விட்டுருங்க. இப்போ வெளியில நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்லும், எப்படி பாஸ்டர் விட? அதை வச்சுதானே வாழ்க்கையே ஓடுது நமக்கு. லுக் அட் யுவர் செல்ஃப். ஏன் சொல்றேன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்றதை நான் புரிய வைக்கிறேன். இப்போ இறந்த காலத்தை விட்டுருங்க, எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்கமே. நீங்க எத்தனை பேர் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறீங்க? எதிர்காலத்தை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னா முக்காவாசி ஜனம் 95% பயம் தான் இருக்கு எதிர்காலத்தை நினைச்சு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வேலை கிடைக்கணும், கல்யாணம் முடியலாம் போகுது, மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்காது. உங்க ஒளிவட்டத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வரும். கவலை 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 கவலையோ கவலை கவலையோ கவலை. வாழ்க்கை ஃபுல்லும் கவலை எதிர்காலத்தை குறிச்சு. இதுல கிறிஸ்தவர்களுக்கு என்ன எதிர்கால பயம்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலை கிடைக்கிறது இதெல்லாம் அழகா தாண்டிடுவாங்க. எதிர்காலத்தை குறிச்சு நைட்டு உட்காந்து ஒரு பயப்படும் பாருங்க. கொஞ்சம் இடி ஜாஸ்தியா அடிச்சிடக்கூடாது. வந்துட்டாரோ
ஆண்டவர் என்னமோ பிசாசு வந்த மாதிரில நீங்க ட்ரீட் பண்றீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கணுமே, ஆண்டவர் வருகைக்கு வந்து பிசாசு வர மாதிரி பயந்து போய் ஏ டெய் வார வாரம் வந்து அங்க போனோன்னு ஜாமன்ட்டு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? என் கேள்வி அதுதான். அந்த பாஸ்டர் அழகா பேசிட்டார். ஒரு கூட்டமே அதை வச்சு பயமூத்திக்கிட்டு இருக்கேன்னு. கரெக்ட், ரொம்ப கரெக்ட் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் வரது எத்தனை பேருக்கு ஆசை? அவரோட சேர்ந்து மேலே போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அவர் வருகை ஒரு ரம்யமான காரியம் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமான செய்தி பாஸ்டர் அது. ஆமா இல்லையா? இப்போ அது தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னா பொய் சொல்ல மாட்டாரு. மனமாற மனு புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும். அப்போ ஒரு நாள் கண்டிப்பா நடக்க போகுது. ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் உட்காந்து டெய்லி வந்துருவாரோ, நாளைக்கு வந்துட்டா, நாளான்னைக்கு வந்துட்டா, ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்துட்டா, ஆண்டவரே என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சோடனே வாங்க. அப்போ மற்றவங்களாம் பண்ண வேண்டாமா? நல்ல சுயநலவாதியா இருக்கீங்களே. இவங்க வீடு கட்டிடுவாங்க, இவங்க கல்யாணம் பண்ணி இப்போ வாங்க ஆண்டவரே, சந்தோஷமா இருக்கேன். ஆண்டவர் உங்களை மட்டும் தூக்கிடுவார். ஹலோ, இதே பிரச்சனை இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா இந்த 2 விஷயம்தான். 2 விஷயத்தினால தான் மனுஷனோட வாழ்க்கை ஓடுது. இப்போ இது ஏன் பெரிய சிக்கல்? இந்த இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தா இது நம்ம வாழ்க்கையில என்ன சிக்கலை கொண்டு வரும்ன்ற நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கடைசி பிள்ளை பெறுகிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு 3 மாசம் இருக்குல்ல, அந்த டைம்ல இருந்து 7 வயசு வரைக்கும் என்னெல்லாம் பிள்ளைக்குள்ள நீங்க புகுத்துறீங்களோ அதுதான் 95% உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியலையா? அந்த 7 வயசுக்குள்ள என்னதெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்களோ, இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே யாராவது நடு கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுறீங்களா? எந்திரிச்ச உடனே தடன்னு ஓடுறீங்களா? எந்திரிச்ச வேலை என்ன பண்றீங்க? நீங்க உடனே ஆவிக்குரிய ரீதியா நான் சோத்திரம் சொல்லேன் பாஸ்டர் போய், அதெல்லாம் வேற யார்ட்டையாவது சொல்லுங்க, என்கிட்ட பலிக்காது. காலையில் எந்திரிச்ச உடனே கை அப்படியே காலை எந்திரிச்சு பொறுமையா போய் கை கரெக்டா எங்க போவோம்? பிரஷுக்கு கை போயிடும். ஆமாவா? ஆட்டோமேட்டிக்கா யாராவது டெய்லி வந்து சொல்றாங்களா, மகனே பிரஷ் எடுத்து பல் விளக்கு, மகனே பிரஷ் எடுத்து பல் விளக்கு, மகனே பிரஷ் எடுத்து பல் விளக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா கை எங்க இருக்குன்னு கூட தேவையில்லை நம்ம ஜனத்துக்கு. அப்படியே மறுரூபமா போவோம். காலையில பார்க்கணுமே, எது எங்க லைட்டு கூட வேண்டாம், இருட்டில் அப்படியே போய் நடக்குதா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா காலையில் எந்திரிச்சோடனே லைட்டு போடணும்னு வைங்களேன், ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா கை போதா இல்லையா? என்னைக்காவது கை தவறி மேலே எப்படி தொட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, கரெக்டாக அந்த அளவு நமக்கு தெரியும். எதனால? ஏன்னா அந்த 7 வயசுக்குள்ள என்னெல்லாம் நீங்க புகுத்தி உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களோ 95% உங்க வாழ்க்கையில் அதுதான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இந்த 7 வயசு தாண்டி நீங்க யோசிக்கிறதுமே உள்ள சேர்ந்து 95% உங்க மூளை அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப செயல்படுத்தும். 5% மட்டும்தான் நீங்க யார் எங்க இருக்கீங்க, இப்ப எங்க நின்றுகிட்டு இருக்கீங்க, யாரை துதிக்கிறீங்க, எந்த ஜாதி எந்த மதம் இதெல்லாம் சொல்லும். மீதி 99% சொல்ல போனா சப்கான்சியஸ்னு ஒரு பகுதி இருக்கு உங்க மூளையில, அதுல தான் செயல்படுது. கான்சியஸ்னஸ் 5 தான். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ இப்போ இந்த சப்கான்சியஸ் எப்பவுமே பழசையும் எதிர்காலத்தையும் நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? இன்னைக்கு கடந்த வாழ்க்கை, இறந்த வாழ்க்கையில ஒரு கடுமையான வாழ்க்கையை தாண்டி வந்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எதிர்காலம் என்ன ஆகும்? அதே கவலைகள் ரிப்பீட்டடா வரும். ஹலோ, நான் சொல்றது புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, என்னத்தை திரும்ப திரும்ப இங்க அதே பழைய காரியங்களை நான் தோல்வியானவன், நான் ஒரு வேலைக்கு போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு திரும்ப 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 இங்க ஓடிக்கிட்டு இருக்கோ, அதே காரியம் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இங்க யோசிக்கிறது வார்த்தையா மாறுது, வார்த்தை வெளியில வந்து என்னவா மாறுதான்? மாம்சமாக மாறுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்துல பணக்காரங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அதாவது தோல்வியே இல்லாம ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க பாருங்க. இந்த அமெரிக்காலலாம் நிறைய குரூப் இருக்கு, ஆமாவா இல்லையா? அவங்களுக்குலாம் ஒரு உண்மை தெரியும். இந்த ராங்கா ப்ரோக்ராம் ஆனச்சு பாருங்க, இந்த மூளை
கலந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு இறந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு அதையே இதை சரிப்படுத்துறதுக்கு அவனுக்கு தெரியும். இதை எப்படி சரிப்படுத்தினா எல்லாம் சரியாகும்னு தெரிஞ்சு அவன் சீக்ரெட்டை யூஸ் பண்ணதுனால இன்னைக்கு பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை வந்து ஜெயிக்கவே முடியல நம்மளால. அல்லேலூயா. நீங்கள் இந்த மூளையை சரி பண்ணுறதுனா உடனே இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் இப்படியே முட்டி போட்டு நிற்கிறது கிடையாது. இங்கே வேலை செய்கிறது எப்படி பாஸ்டர்? இதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, இதை சரிப்படுத்துறதுக்குன்னு. இந்த மூளையை சரிப்படுத்துறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. டாக்டரால் செய்ய முடியாது, பாஸ்டரால் செய்ய முடியாது, தீர்க்கதரிசிகளால் செய்ய முடியாது, விடுதலை தருபவரால், பேய் ஓட்டுறவரால் யாராலையும் முடியாது. இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? உங்க கையை எடுத்து இப்படி திருப்புங்க. நான் என்னால் மட்டும்தான் இதை சரிப்படுத்த முடியும். ஆமாவா இல்லையா? இதால் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும், வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுதான் நிகழ்காலம், பிரசன்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? பிரசன்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை கிஃப்ட். நான் போய் சொல்றேன்னா பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட். இட் இஸ் a present, it is a gift. உங்க கையில கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த இப்பொழுது, இக்கணம், இப்பொழுது, இந்த நேரம். This is the greatest gift you have in your hands. இப்போ யாராவது என்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் அடுத்த 2 நிமிஷத்துல இந்த 2 நிமிஷத்தை என்கிட்ட பிடிச்சி இப்படி கையில காமிங்க பார்ப்போம். எதிர்காலத்தை யாராவது என்கிட்ட பிடிச்சி காமிங்க. எதிர்காலத்தை யாராவது இப்படி ஒரு பாக்ஸ்ல இப்படி அடைச்சு என்கிட்ட காமிங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இறந்த காலத்தை குறித்து கவலையப்படாதுன்ட்டாரு. அது சாப்டர் ஓவர், பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, அது தேவையே கிடையாது. ஃபியூச்சர் அவசியம் இல்லை, என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எது நம்ம கையில நம்மள்ட்ட இப்போ இருக்கு? நிகழ்காலம், பிரசன்ட். அல்லேலூயா, பிரசன்ட். ஆமென். இப்போ செய்திக்குள்ள நம்ம வருவோம். ஒரு குஷ்டரோகம் உள்ளவன் பல வருஷமா இருக்காரு. குஷ்டரோகத்தோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? லேவியராகம் படிச்சிருக்கீங்களா? நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். குஷ்டரோகம் இருந்தா குவாரண்டைன் பண்ணிடணும். ஹலோ, என்ன மறந்துருச்சா உங்களுக்கு? 2 வருஷம் நடந்தது குவாரண்டைன். ஊரை விட்டு வெளியில போய் இருந்துடணும், தனியா இருந்துடணும், மக்கள் கூட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. 2வது, பப்ளிக்குள்ள வரானா தன் வாயை மூடிடணும். தாடி வளர்ந்தா ஷேவ் பண்ணக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. தூரத்தில் வரும்போதே நான் ஆமா சொல்லிடணும், நான் குஷ்டம் உடையவன் சொல்லிடணும். லெப்ரசி, ஏன்னா லெப்ரசி காத்துனால பரவக்கூடிய ஒரு வியாதி. உண்மைக்குங்க, போய் சொல்லணும். நீ வேணா எடுத்து படிச்சு பாருங்க. காத்துனால பரவக்கூடியது, அதனால வாயை மூடிடணும். நம்மளாம் ஒரு 2 வருஷம் மூடி போயிட்டு இருந்தோம்ல. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வளர்ப்போம், பூச்சாண்டிகிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. 2 வருஷமும் பூச்சாண்டி தான் சோறைய போட்டார். இப்படி ஜொமேட்டோவில் ஜொமேட்டோ சுக்கியில் 3 கொடுத்தோம். பூச்சாண்டியை நம்பி தான் பொழப்பே ஓடிச்சு 2 வருஷம். பார்த்தீங்களா இல்லையா? அது மாதிரி மூக்க மூடிடணும். இதெல்லாம் ரூல்ஸு. பப்ளிக்கில் வரக்கூடாது. பப்ளிக்கில் மீறி வந்துட்டா கல்லால் அடித்து கொன்னுன்றது சட்டம். ஏன்னா அவனால் மற்றவங்க யாரும் தீட்டாயிடக்கூடாது. ஓகேவா? இது ரூல்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவ எப்பவும் சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் பயங்கரமான ஃபேமஸான ஆளுங்க. யாரனாலும் கேள்வி கேட்டு, பணக்காரனெல்லாம் அவன் பணமே இல்லாத ஒரு மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அனுப்பிடுவார். அப்படிப்பட்ட ஆள் இயேசு கிறிஸ்து. அப்போ பப்ளிக்கில் டக்குன்னு இயேசு கிறிஸ்து முன்னாடி அப்ரோச் ஆகி, ஆண்டவரே, அவன் கேட்குற கேள்வி பாருங்க, பியூட்டிஃபுல்லான கேள்வி. உமக்கு ஒரு நாள் சித்தம் இருந்தால், ஒரு 3 வருஷம் கழிச்சு சித்தம் இருந்தால், ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் தகுதியானால் என்னை சுத்தமாக்கும்னு கேட்கல. அவன் கேட்ட கேள்வி என்ன? உமக்கு சித்தமானால், இந்த நிமிஷம் சித்தமானால், நாளைக்கு இல்லை, இறந்த காலத்துல இல்லை, இந்த நிமிஷம் சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இட் இஸ் a present tense. if you are willing now, if you are willing, make me clean. இப்போ இந்த நிமிஷம், இக்கணம் நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஓகேனா என்னை சரிப்படுத்துங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உடனே மகா பெரிய டாக்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? எனக்கு சித்தம் உண்டு. பிரசன்ட் டென்ஸ். அவன் பிரசன்ட் முடியுமான்னு கேட்கான். ஆண்டவர் அவன் கையில் தூக்கி பிரசன்ட்டை கொடுத்துட்டாரு. பிரசன்ட் டென்ஸ். ஹலோ, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. பிரசன்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, உடனே. at the present moment he got healed. இப்போ I'll ask a question.
to my fellow doctors who are outside the world, can anyone heal somebody within a minute? இன்னைக்கு நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட போயிருப்பீங்க, நாங்கள் டாக்டர் ஹாஸ்பிட்டல் வாசலே மீச்சதில்லைன்னு பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் ஃபார்மசியில் நின்று மாத்திரை வாங்கினதை நானும் பார்த்துருக்கேன். காஃப் சிரப்பு பாஸ்டர், அது எனக்கும் தெரியும். வாங்கினீங்கல்ல, அதான் பேச்சு. டாக்டர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? டாக்டர்ஸ்ட்ட போயிருக்கீங்கல்ல, யாராவது ஒரு டாக்டர் இன்னைக்கே உங்களுக்கு சரியாயிரும் போங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 1 வாரம் கழிச்சு வாங்க, 2 வாரம் கழிச்சு வாங்க. மாத்திரை தீந்தோடனே மாட்டிக்கிட்டவா, இனி வாழ்நாள் ஃபுல்லு என்கிட்ட தான் பெரிய சொத்து நீங்கள்லாம் உங்களுக்கு. ஹலோ, யாராவது ஒருத்தர் பாஸ்டர் இன்னைக்கே சரியாயிருன்னு சொன்னார் பாஸ்டர், அப்படியே நடந்திருக்குன்னு யாராவது ஒரு ரிப்போர்ட் என்கிட்ட கொடுங்க. நீ யாராவது கேன்சர் பேஷண்ட்ஸ் நீங்கள் யாராவது டாக்டர்கிட்ட போய் இன்னைக்கே சரியாயிருமோ அப்படின்னு யாராவது ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரா? தே நீட் டைம், தே நீட் டைம். ஹலோ, அவங்களுக்கெல்லாம் நேரம் தேவை. ஒரு நாள் சரியாகும். டாக்டர்ஸ் பல பேர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? பார்க்கலாம், we'll try our best. ஹலோ, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை என்ன, நான் புதுசாக சொல்கிற மாதிரி நீங்கள் படத்திலே தான் பார்த்துருப்பீங்களா இல்லையா? நேரில் பார்க்கலனாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். இனி கடவுள் கையில் தான் இருக்கு. ஆமாம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நேரம் வேணும். ஆனால் இங்கே இந்த அற்புதம், இந்த லெப்ரசின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே மாத்திரை ஊசிலாம் போட்டு உடனே ஒரு நாளில் சரியாகிறதுலாம் கிடையாது. இட் டேக்ஸ் இயர்ஸ். சரி ஆகுறதுக்குன்றது பல மணி நேரம் ஆகும், பல நாட்கள் ஆகும், பல வருஷங்கள் ஆகும். ஆனால் இங்கே ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ், 3 வார்த்தைகள். ஐ எம் வில்லிங், பி கிளீன். 5 வார்த்தைகள், உடனே சரியாயிடுச்சுன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ எனக்கு சித்தம் உண்டு, ஐ எம் வில்லிங், இந்த வார்த்தையை கொஞ்சம் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன முக்கியம், என்ன முக்கியத்துவம் அப்படின்றத. ஐ எம் வில்லிங், இந்த 3 வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். எனக்கு சித்தம் உண்டு, இது இறந்த காலத்தில் கூடிய வார்த்தைகள் கிடையாது, எதிர்காலக்கூடிய வார்த்தைகளும் கிடையாது. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, மகனே நீ என்ன செய்கிறாய் என்றால் அப்படின்லாம் பண்ணல. சிலர் பண்றா இருக்க வந்த வார்த்தை வெட்டு 1 துண்டு 2 சத்தியம், இதான் சத்தியம் நேரம் அடிச்சிடணும். அதை விட்டு அவங்கள உட்கார வச்சு ஸ்தோத்திரம் இப்படி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா ஆவியில் அப்படி கேட்குறாங்களா ஆண்டவர்கிட்ட, என்னென்ன என்ன எல்லாமே இங்கே இருக்கே, புதுசாக என்னதை நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க? டோன்ட் டூ திஸ் நான்சென்ஸ். தட் இஸ் பிரிங்கிங் ப்ரைட் டு யுவர் செல்ஃப். ஹலோ, நோ, பி ஸ்ட்ரைட் into their heart, into their soul. இங்கே தேவன்கிட்ட கேட்டோன்னே தேவன் எதிர்காலத்தை குறித்து சொல்லவே இல்லை. மகனே ஒரு 4 நாள் கழிச்சு உனக்கு சரியாகும்னு சொல்லலை. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இங்கே பாஸ்டர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு 4 நாள் கழிச்சு சரியாகும், ஒரு வாரம் கழிச்சு சரியாகும்னு கொடுக்கப்பட்டிருக்கு பாஸ்டர். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ இன்னொரு நாள் சரியாவு, இன்னொரு நாள் என்னை தேடி வா. அப்போ நான் ஜோமன், இப்போ நான் ஜபத்தில் இல்லை, இப்போ நான் உபவாசத்தில் இல்லை அப்படின்னு தேவன் சொன்னாரா? சொல்லலை. இது நல்ல நேரம் இல்லை அப்படின்னு எதுவும் சொன்னாரா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், எனக்கு சித்தம் உண்டு, இக்கணம் எனக்கு சித்தம் உண்டு. அட் தி பிரசன்ட் மூமெண்ட் ஐ எம் வில்லிங், ஐ எம் வில்லிங் நவ். எஸ், பி கிளீன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நிகழ்காலத்தில் உள்ள வார்த்தைகள். ஐ எம் வில்லிங்ன்றது நிகழ்காலத்தில், பிரசன்ட்ல உள்ள வார்த்தைகள். இப்போ பிரசன்ட்ல பேசின உடனே அற்புதம் நடந்ததுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியமும் பண்ணலையே, இப்படி மேஜிக் பண்ணல, கையை உயர்த்தல, வானத்திலிருந்து வார்த்தைகள் வரல, நோ நத்திங். வார்த்தை பேசுகிறார், இப்போ உள்ள வார்த்தையா பேசுறாரு, அற்புதம் நடந்துருச்சு. இப்போ என் கேள்வி, அப்படி என்ன இயேசு கிறிஸ்து இங்க பேசிட்டாருன்னு வார்த்தைகள் நடந்தது. இப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இதே அற்புதத்தை இக்கணத்துல இப்பொழுதே உங்களால செய்ய முடியுமான்றது என்னுடைய கேள்வி. 2வது கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் செய்வான். யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துவால உடனே ஒரு குஷ்டரோகத்தை சரி பண்ண முடியுமா? உங்களால முடியுமா முடியாதா? உங்களாலையும் என்னாலையும் முடியுமா முடியாதா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. முடியும்னா ஆமேன், இல்லைன்னா இல்ல. ஆமேன். சரி, அப்போ உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும், நம்மளால எல்லாராலையும் அற்புதம் செய்ய முடியும். ஆனா எப்படி செய்வது? That comes the question.
how to do the miracle. நான் சொல்றேன் எப்படி நம்ம செய்யறது. ரெண்டாவது, நிகழ்காலத்துக்கு இந்த நிமிஷத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டா, பிரசன்ட்டுக்கு அவ்வளோ பவர் உண்டா, நிகழ்காலத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டானா நிச்சயம் உண்டு. ஏன்னா நம்ம மனுஷர்களை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? மனுஷர்களை ஹியூமன், அந்த ரெண்டாவது வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க. ஹியூமன் பீயிங், ஹியூமன் பீயிங், பீயிங். ஏன் ஹியூமன் பீன் வச்சிருக்கலாமே, இல்ல வெறும் ஹியூமன் வச்சிருக்கலாமே. ஹியூமன் நம்மளுடைய ஸ்பீசிஸோட பேர் ஹியூமன் பீயிங், BEING. இட் இஸ் a present state. நான் சொல்றது புரியுதா இல்லையா? பீயிங்ன்ற வார்த்தை நிகழ்காலத்துல இப்பொழுது அப்படின்றது அர்த்தம். ஹியூமன் பீயிங், பீயிங்னா இந்த நிமிஷத்துல நீங்களும் நானும் வாழ்றது தான் நம்மளுடைய ஒரே நோக்கம்ன்றது தான் அர்த்தமே. ஹல்லேலூயா. ஹியூமன்ற வார்த்தைக்கு என்னன்னா, ஒளியானது இந்த உடலுக்குள் இருக்கின்றது, இந்த உடல் இக்கணம் வாழ வேண்டியதுன்றது தான் ஹியூமன் பீயிங்கான அர்த்தம். ஹியூ இஸ் லைட், மேன் இஸ் இஸ் பாடி, லைட் manifested in body which should live at the present moment. அதுதான் அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பீயிங் நிகழ்காலம், இருப்பது. தமிழ் வார்த்தை வந்து இருப்பது, மனிதனாக இருப்பது, இக்கணம் இருப்பது. at the present moment is the solution. ஹலோ, இப்போ இந்த நிமிஷம் இக்கணம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா மத்தேயு 7:7-12 வாசிங்க. இதோடைய சீக்ரெட் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். It is not given. Ask one day. You might ask. You can ask. அப்படின்னு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் கேட்கலாம், எப்பொழுதாவது தூரத்துல ஒரு நாள்ல, எதிர்காலத்துல நீங்க கேட்கலாம்னு இல்லை. கேளுங்கள், at the present கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நீங்கள் பரிசுத்தமான பிறகு என்னை தேடுங்கள்னு இல்லை. ஆமாவா இல்லையா? தேடுங்கள் கண்டடைவீர்கள். அடுத்து, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, 12 வரைக்கும் வாசிச்சுங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். போதும், தேங்க்யூ. வாசிச்ச 2 வசனத்துல ஏதாவது ஒரு இறந்த கால வார்த்தை இல்ல எதிர்கால வார்த்தையை பார்த்து நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். Somebody show me one word which says about the past or the future. One word which represents. Every word in that statement is a present statement. Present tense. Hello? Ask and you will be given. Seek and you will find. Knock and it will open for you. ஆமாவா இல்லையா? நம்ம காலங்காலமா பாடுவோம், தாளமும் போட்டிருக்கோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆமாவா இல்லையா? அந்த சூப்பரான பாட்டுங்க. பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் பரமபிதா. அங்க மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம், ஆர்சி வார்த்தைகள் வேண்டாம், அடுத்த ஸ்டான்ஸ் போயிடும். கேளுங்கள் தரப்படும். ஏன் மரியாதை சொல்ல மாட்டீங்க? ரைட், ஓகே, லிசன். நம்ம இதை பாடிக்கிட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போதோ, ஆராதிக்கும் போதோ, நான் இக்கணம் கேட்டிருக்கேன், இக்கணம் தேடி இருக்கேன், இக்கணம் தட்டி இருக்கேன்னு ஒருத்தர் என்கிட்ட கை நீட்டி சொல்லுங்க பாப்போம், கையை தூக்கி. ஹலோ, அவங்களதான் கேட்கிறேன். ஜெபிக்கும் போது இப்போ கேட்க சொன்னதை எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை வருஷம் தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஜெபம்னா என்னன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படி பார்த்தா, அவைகளை பெற்றுக்கொண்டோம் நினைத்து ஜெபியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு தரப்படும். அல்லேலூயா. Believe that you have received it and it shall be yours. இதான் வசனம். பெற்றுக்கொண்டதை போல ஜெபித்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பெற்றுக்கொண்டதை போல எந்த நிமிஷத்துல உங்களால ஜெபம் பண்ண முடியும்? கடந்த காலத்திலேயா?
இல்லை எதிர்காலத்திலையா? இப்பொழுது, இந்த நிமிஷம், இப்போதான் கேட்க முடியும். அதனால தான் வசனம் இருக்கு, கேளுங்கள், இப்பொழுது கேளுங்கள். என்ன கேட்கணும்? பெற்றுக்கொண்டதை போல கேட்கணும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. எவ்ரிதிங் ஆஸ் த பிரசன்ட் மூமெண்ட். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி நம்ம ஜெபம் பண்றோம்னு. இன்னைக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், யாராவது ஒருத்தர் கிடைச்சதா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா சொல்லுங்க? நவ் ஐ எம் டீச்சிங் யூ. நீங்க எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் டெல் மீ. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைன்னு வைங்களேன். இன்னைக்கு ஜெபத்தில் போய் நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, எந்த தடையும் இல்லாமல் எனக்கு அந்த 10,000 ரூபாய் வந்து சேரணும், எப்படியாவது அதை கொடுத்துருங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்போ பெற்றுக்கொண்டதான் நினைச்சு ஜெபம் பண்ணல, வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு டிலே ஆயிட்டே இருக்கு, ப்ரோலாங் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்கும்னா போய் எனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆண்டு, எந்த நாள் சொல்லுங்க? எந்த நாள்? இறந்த நாள் ஆயிரும். அப்புறம் சீக்கிரமா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. அப்ப நீங்க கேட்கறத ஆண்டவர் தருவார மாட்டாரா? அங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? கேட்கும் பொழுது 5 சவரன் மட்டும் தான் கேட்கணும், 50,000 மட்டும் தான் கேட்கணும், 30 நாளைக்கு தான் வேலிடிட்டி, கண்ணாடி போட்டிருந்தா தரமாட்டேன், முடி இவ்வளோண்டு வச்சிருந்தா தரமாட்டேன், அப்படிலாம் ஏதாவது இருக்காங்க? யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் இருக்கு. இன்னைக்கு போய் உங்களை ஜெபம் பண்ண சொன்னா நீங்க எல்லாம் என்னங்க பண்றீங்க? ரூல் இருக்கு. தேவன்ட்ட எப்படி ஜெபம் பண்ணுதுன்னு கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றார், பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணுங்கன்னா. இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு நாள் நடக்கணும் ஆண்டவரே, ஒரு நாள் பரலோகம் திறக்கப்படும். நடக்கவே நடக்காது. அந்த ஒரு நாள் தள்ளி போயிட்டே இருக்கான். ஆண்டவர் நீ என்னைக்கு நீ கேட்கிற, பெற்றுக்கொண்டதா கேட்கிறன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்க ஒரு நாள்னு 1 வருஷம் போயிடும், 1.5 வருஷம் போயிடும், 2 வருஷம் ஆயிரும், 1000 வருஷம் ஆயிரும். நீங்க உங்க முப்பாட்டர் எல்லாம் வந்து இறங்கிடுவாங்க. சரி, இன்னைக்கு ஜெபிக்கும் போது, வொர்ஷிப் பண்ணும் போது சர்ச்சில் ஆண்டவரை தேடுங்கன்னா என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? சரி, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கான்? தேவனுடைய ராஜ்யம் அது வார்த்தை வராது, நமக்குள் இருக்கிறது வராது. ஏன்னா அது நரகத்துடைய வார்த்தைகளாம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் இருக்கிறது. The kingdom of God is within you. தேவன் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு ஒரு வசனத்துல சொன்னோம். தேவனுடைய ராஜ்யம் அப்போ எங்க தேடணும்? இன்னைக்கு கண்ணை திறந்து பார்க்கறதுனால இது இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுது. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி எனக்கு ஒரு எல்லை தெரியுது பாசன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். எல்லைகளே இருக்காது கண்ணை மூடிட்டீங்கன்னா. அந்த ரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களும் ஒளிப்பிடம் உள்ள புதையல்களும் அங்கதான் மறைஞ்சிருக்கு. உங்களை வொர்ஷிப் அப்போ கண்ணை மூடி ஆண்டவரை உள்ளுக்குள்ள தேடுங்கன்னா நமக்கு அங்க பாட்டு வரணும். ஹலோ, பாட்டு வரணும். நல்ல மேஜர் ஸ்கேல் பாட்டுன்னா அப்படியே சாந்தமா அப்படியே பாடுவாங்க. மைனர்ல போயிட்டோன்னு வைங்க, யோசனையில்னு உடனே உங்களுக்குலாம் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, எல்லாரும் துப்பாக்கி வச்சு உங்களை கை தூக்குங்க அப்படின்னு மிரட்டின மாதிரி அப்படியே இப்படி உருகி உருகி உருகின்னு உள்ள போயிடுவாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? இது முதல் மிஸ்டேக். ரெண்டாவது, இக்கணம் இந்த நிமிஷம் தேடுங்கன்னா, இங்க வொர்ஷிப் பாப்பா எத்தனை பேர் உண்மையா நான் தேடினேன் பாஷா ஆண்டவரன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க வொர்ஷிப்ல நிக்கும் போதே ஆட்டோக்காரர் வரணும், நைட்டு இட்லி ஊத்தணும், சட்னி வைக்கணும், மழை பெய்யக்கூடாது. இந்த நிமிஷம் இப்போ சர்ச்சில் வந்து இப்போ இந்த நிமிஷத்துல ஆண்டவரை உள்ளுக்குள்ள தேடுங்கன்னா, நம்ம தேடுறதெல்லாம் ஒதுக்கி விட்டு அவர் இங்கே தான் இருக்காரு, எங்க போயிட போறாரு தேடிக்கிட்டு அப்படின்னு நம்ம மற்ற உங்க என்ன எங்க இருக்கு பாருங்க, எதிர்காலத்துல இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்துல வைக்கிற சட்னி மேல இருக்கு. இப்போ இங்க ஆண்டவர் தேடுங்கன்னா உங்களுக்கு அங்க ஓடிக்கிட்டு இருக்கு எதிர்காலத்துல. இன்னைக்கு எத்தனை பேர் நான் இந்த நிகழ்காலத்துல வாழ்றேன் பாஷன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரும் கிடையாது. நம்மளுடைய வேலை எப்பவும் பொழப்ப வந்து ஒன்று
எது இறந்த காலத்துல இல்ல எதிர்காலத்துல ஓட்டிக்கிட்டு இருப்போம். நிகழ்காலத்துல இப்ப யார் வாழ்வா? அப்போ டைம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடும். அப்புறம் வயசானன்னு என்ன சொல்லுங்க, நான் ஆண்டவரை உண்மையா துதிக்கிறதுக்குள்ள காலம் ஓடிருச்சுன்னா உங்களை யார் அப்படி செய்ய சொன்னா? எப்பவும் இதையும் அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தா அப்புறம் இதை யார் வாழ்வா? ஹலோ, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் வேற்று கிரக பாஷையில பேசுற மாதிரி எல்லாரும் இருக்கீங்க. ஆன்சர் மீ. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசனங்களை நான் காட்டுற மாதிரி. 2 கொரிந்தியர் 6:12 வாசிங்க. 6:2. 2 கொரிந்தியன் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணியின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். இதோ இப்பொழுதே, இக்கணமே அனுக்கிரக காலம். Now is the appointed time. வாசிங்க. இப்பொழுதே ரட்சணிய நாள். இப்பொழுதே. Today is the day that the Lord has made. ஹலோ, இப்பொழுதே ரட்சணிய நாள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இத பாட்டு மட்டும் பாடுறான். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. 4 வருஷம் கழிச்சு இருக்கும், 3 மாசம் கழிச்சு இருக்கும், நான் அதை போய் அடைய மாட்டேன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். டுடே, நவ், இந்த பொழுது, இப்பொழுது. அதை கொஞ்சம் திரும்ப வாசிங்க, எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க பைபிள்ல. என்னைக்கு பாஸ்டர் ரட்சணிய நாள்னு நீங்க கேக்குறீங்களே, என்னைக்கு எனக்கு ரட்சிப்பு வரும், என்னைக்கு எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார்? 2 கொரிந்தியர் 6:2 உங்களுடைய பதில். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னைக்கு பாஸ்டர் எனக்கு ரட்சிப்பு? இன்னைக்கு. எப்படி பாஸ்டர்? இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டதா நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்கன்னு பாருங்க. இன்னைக்கே உங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு, கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவர் பொறுப்பு. நீங்க நினைச்சதா நடந்ததா நினைச்சு நிம்மதியா வாழ்றது உங்க வேலை. அல்லேலூயா. சங்கீதம் 50:15 வாசிங்க. Psalms 50:15. 50:15. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை ஒரு நாள் விடுவிப்பேன். நீ இறந்து போகும் நிலையில் உன்னை வந்து விடுவிப்பேன் இல்ல, ஒரு நாள் அப்படின்னு இல்ல, உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ உடனே என்னை மகிமைப்படுத்துவாய். ஹலோ, கவனிச்சிங்களா இல்லையா? ஒரு நாள் வந்து காப்பாத்துறேன்னு ஆண்டவர் சொல்லல. ஒரு நாள் வானம் திறக்கப்பட்டு பரப்பன்னு ஊதும் போது நான் வருவேன்னு சொல்லல. இன்னைக்கு கூப்பிடு, அன்னைக்கே உன்னை விடுதலை செய்வேன் இருக்கு வசனம். அல்லேலூயா. அடுத்த வசனம் 18:24. 118:24. Psalms 118:24. 118:24 வாசிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது இன்று, அதுதான் வார்த்தை. டுடே, இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். இதிலே. சரி, இப்போ என்ன பாருங்க கொஞ்சம். அந்த 118:24 சங்கீதம் 118:24 மார்க் பண்ணி டெய்லி மனப்பாடம் பண்ணிருங்க. இப்பவே மனப்பாடம் பண்ணிருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, இங்கிலீஷ் பாட்டு. சின்ன வயசுல நாங்கெல்லாம் பாடுவோம். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. அப்புறம் ஒரு ஹை ஸ்கேல் வரும். This is the day that the Lord has made. இன்றைய நாள் கர்த்தர். அதுக்கப்புறம் சோர்ந்து போவோம், அழுது கொண்டே இருப்போம், அதுதான் சத்தியம். அழுதுகிட்டே இருப்போம், அதுதான் சத்தியம். திறப்பில் ஒப்பாரி வைப்போம், அதுதான் சத்தியம். மகிழுவோம் இன்றைய நாள். ஓகே சார், சரி சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ என் கேள்வி என்னன்னா, பவுலும் சீலாவையும் அடிச்சு ரத்தம் ஊத்துற அளவுக்கு படுக்க போட்டாங்க. அப்படி எந்திரிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அடி, பயங்கரமான அடி. இப்போ அவங்கள்ட்ட போய் இந்த வசனம் சொன்னா என்ன சொல்லுவாங்க? உடம்புல சத்து இருக்கோ இல்லையோ எந்திரிச்சு உடனே இங்கேயே பொழந்து கட்டிடும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. அடிச்சு அப்படி படுக்க போட்டிருக்காங்க, ரத்த வெள்ளத்துல. நீங்க பவுல் சீலாட்டி அன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கற்பனை. அவர்கிட்ட போய் இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், பாத்துக்க அப்படின்னு. இப்போ
சரி, அடுத்த ஒரு சம்பவத்துக்கு வருவோம். மக்கள் எல்லாம் வந்து செங்கடல் பக்கம் நிற்கிறாங்க. பின்னாடி பார்வோன் வந்துட்டாப்ல, விரட்டி இப்போ கொல்ல போறாரு. அங்கிட்டு வந்து தண்ணி. நீங்க அப்போ போய் மோசே எதுவுமே சொல்லலை, நீங்க அப்போ போய் கவலைப்படாதீர்கள், இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்ட என்ன சாவறதுக்கான்னு கேட்பாங்க. ஒரே வார்த்தை. மோசேட்ட என்ன கேட்டான்? எகிப்துல கல்ற இல்லைன்னா என்னை கொண்டு வந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க, இப்போ நீங்க போய் சொல்றீங்க ஆளா உங்களை செங்கடல்ல தள்ளியிருப்பான். ஆமாண்ணா இல்லையா? தூக்கி போடுங்கடா இவனை. எப்பா நம்மளே வந்து எப்படா ஆண்டவர் ஏதாவது செய்வாருன்னு இருக்கோம்னா, ஆமாவா இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறாங்க ரோம பகுதியில். இயேசு கிறிஸ்துட்ட போய் இன்றைய நாள் சிலுவையில தொங்கிட்டு இருக்கவர் கர்த்தர் தந்திட்டாரேன்னு பாடினா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் உங்களெல்லாம் விட்டுருவாங்களா? வாங்க, ரொம்ப அருமையா பேசுறீங்க, ரொம்ப ஞானமா பேசுறீங்க, என்ன பக்கத்திலே இன்னும் ஒரு 3 சிலுவை நாட்டி உங்களையும் தூக்கிடுவானுங்க. இன்னைக்கு எங்கள் ஆண்டவர் இறந்தனாலும் உனக்கு சிரிப்பா இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ பைபிளெல்லாம் விடுங்க, பைபிளெலாம் விடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அன்னைக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு அவங்க பிஸ்னஸில், நீங்கள் தைரியமாக இந்த வேதத்தை எடுத்துகிட்டு போய் சங்கீதம் 118:24 சொல்லுங்க பார்ப்போம். கவலைப்படாதீங்க சிஸ்டர், இன்றைய நாள் கர்த்தர், அவன் அவ்வளோ கோடி ரூபா லாஸ்ட்டில் வந்து உட்காந்துருப்பான். நீங்கள் போய் இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போது இந்த வசனம் வந்து என்ன அர்த்தத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன இன்றைய நாள் நான் கஷ்டத்தில் இருக்கேன், நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு எடுத்திருக்கோம், நம்ம இப்போ கஷ்டத்தில் இருக்கோம், நாளைக்கு பில்லு கட்டணும், ஃபீஸு கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், வேற என்னென்ன பில் இருக்கு எல்லா பில்லையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கேட்டோன்னா ஒரு லிஸ்டே வரும், வேண்டாம். பில்லு, எலக்ட்ரிக் பில்லு, பிளா 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 பிளா, ஆல் தோ ஸ்டஃப். இருக்கிற கஷ்டத்தில் வசனம் உங்களுக்கு பாருங்களேன், 118:24 தேவன் தந்த வசனத்தை இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, இன்னைக்கு நீ மகிழ்ந்து களி. எப்படி? நாளை காலையில் எல்லாரும் கதவை தட்டி கேள்வி கேட்பான், எப்படி மகிழ்ந்து களி கூறணும் இப்பொழுது? அப்பதான் வார்த்தை வருகிறது, நீ பெற்றுக்கொண்டதை போல நினைத்து ஜெபித்து மகிழ்ந்து இரு, கர்த்தர் யுத்தத்தை பார்த்து கொள்ளுவார், நீங்கள் அவ்வளவுதான், உங்க வேலை முடிஞ்சுது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகள் நாளைக்கு மாம்சம் ஆகுது. நான் அந்த வார்த்தையை ஒரு 3 தடவை சொல்லிடுறேன், அப்போதான் உங்களுக்கு ஏறும். இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகளும் எண்ணங்களும் நாளைக்கு மாம்சம் ஆகுகிறது. இன்னைக்கு நீங்கள் பேசும் வார்த்தைகளும் எண்ணங்களும் நாளைக்கு மாம்சம் ஆகிறது. The words and the thoughts you are thinking today are creating your future tomorrow. Hallelujah. இன்னைக்கு என்ன பேசு? ஆண்டவர் அதான் தெளிவா சொல்றாரு, நாளை குறித்து கவலைப்படாதே, அதுக்குரிய பிரச்சனை அதுக்கு இருக்கு நாளைக்கு, நீ இன்னைக்கு சரிப்படுத்திடாத. ஹலோ, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் கஷ்டம் கொண்டு வர்றது இந்த உலகத்தோடைய மெக்கானிசம், அதை சரிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஹலோ, ஆமாவா இல்லையாங்க? பதில் சொல்லுங்க எனக்கு. தேவன் இன்னைக்கு சொன்ன வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இன்றைய நாள் இப்பொழுது ஹியூமன் பீயிங், அதனால தான் நமக்கு அந்த பெயர். இந்த நிமிஷத்துல வாழ்ந்து அதை சரிப்படுத்திட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் நாளைக்கு வராதுன்றதுக்கு இந்த பைபிள் கேரண்டி. ஹலோ, இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், இதை எப்படி பாஸ்டர் சரிப்படுத்துறது? நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, கடன் பிரச்சனை வச்சுக்கோமா, வச்சுக்கலாமா? பாஸ்டர் இப்போதான் அதுல இருந்து மீண்டன்றீங்களா? சும்மா கற்பனை. ஒரு 1 லட்சம் ரூபா இந்த வாரம் கொடுக்கணும். ஆமே, நீங்க இப்போ உட்காந்து ஜபத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இப்படி எனக்கு பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நீ கேட்டதை கொடுத்துருவாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமாவா இல்லையாங்க? ஆண்டவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் பேசவே மாட்டார், வள 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 கொல கொலெல்லாம் பேசவே மாட்டார். ஒரே வார்த்தை ஆமேன். அவர் ஆமென்றும் ஆமேன் என்று மட்டும்தான் பேசுவார். அப்போ நீங்க ஆண்டவரே எனக்கு கேன்சர் வேணும், ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வேணும், ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வேணும்னா ஆண்டவர் ஆமேன். அப்போ இன்னைக்கு உட்காந்து 1 லட்சம் ரூபாய் இந்த ஒரு வாரத்தில் கொடுக்கணும்னா நீங்க உட்காந்து ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு சரியாகணும், ஆண்டவர் பிரச்சனை சரியாகணும்னா ஆண்டவர் சரியாகணுன்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. நீங்க சொல்றீங்க பாருங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அழகா தூக்கி 1 லட்சம் ரூபாய் கடனை 1 கோடியா மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன பண்ற ஆண்டவர் இப்படி ரொம்ப மோசமா? இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. இங்க
இந்த நிமிஷம் உங்கள் கையில் இருக்குது, இந்த நிமிஷம் மாற்றக்கூடியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் மாற்றுங்க, உங்கள் வார்த்தைகளை சரிப்படுத்துனா இன்னைக்கு நீங்களும் நான் என்னங்க பேசுகிறோம்? ஜெபம் பண்ண போனால் இருக்கு ஆண்டவரே பிரச்சனை இருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. போய் உங்கள் பிரச்சனையே திரும்ப திரும்ப வளராதீங்கன்னு சொல்லுவேன். மனசு நிம்மதியாவது பாஸ்டர்னா தேவையில்லைன்ற நான். ஹலோ, அதனால தான் நீங்கள் கவனிக்கும், ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு, இதை வாரம் நான் சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்துலையும் யார்கிட்டையும் போய் நீ எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா அவன் வாயை திறந்து நான் இவ்வளோ வேதனைப்பட்டேன்னா அது திரும்ப அவனுக்கு வந்து சேர்ந்துடும், அந்த வார்த்தைகள் மாம்சமாயிரும். எந்த நிமிஷம் எனக்கு இப்போ சுகம் வேணும்னு கேட்குறானா அப்போ தான் சுகம் கிடைக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து இருக்கு பாஸ்டர் என் வாழ்க்கையிலனா, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சிந்திக்கின்ற சிந்தனைகளும் தவறான காரியங்கள். சாலமோன் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு நீதிமொழிகள்ல, மனிதன் என்ன சிந்திக்கிறானோ அப்படியே இருக்கிறான். as a man thinketh in his heart so is he. என்ன சிந்திக்கிறானோ அப்படியே இருக்கிறான். ஆமாவா இல்லையா? சரி, இன்னைக்கு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தர்பூசணி இருக்குல்ல, தர்பூசணி தெரியாதா? தர்பூசணி, அந்த விதையை வாங்கிட்டு போய் வீட்டில் விதைச்சிருங்க. விதைச்சிட்டு உட்காந்து மணிக்கணக்காக ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே இது ஆப்பிள் மரமாக வரணும், ஆப்பிள் மரமாக வரணும், ஆப்பிள் மரமாக வரணும்னு. என்ன மரம் வரும்? என்ன மரம் வரும்னு நான் கேட்குறேன். தர்பூசணி தான் வரும். ஆமாவா இல்லையா? அதுதான் இங்கேயும் நடக்குது. ஜபத்தில் போய் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு விதைச்சிங்கன்னா பிரச்சனை தான் வரும். உங்களை யார் விதைக்க சொன்னா? அதனால தான் கடந்த வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத, எதிர்காலம் இப்போ நீ மாத்திரு, உன் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு, ஏன்னா நீ பேசுற வார்த்தைகள் தான் உனக்கே மாம்சமாகுதுன்னு சொல்லி இப்பொழுது தி பிரசன்ட், த ஹியூமன் பீயிங் டு பி பிரசன்ட் அட் த மூமெண்ட், அந்த இதை உங்க கையில கொடுத்துருக்காரு. அப்போ நீங்க ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணணுமா? பெற்றுக்கொண்டதை போல ஆன்சர் அங்கேயே இருக்கு பாருங்க. பெற்றுக்கொண்டதை போல நினைத்து ஜெபிக்கணும். எப்படி பாஸ்டர் பண்றதுன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. 1,00,000 ரூபாய் கடன் கொடுக்கணும்ல, நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த கடனை கொடுத்திருந்தா எப்படி ஒரு சந்தோஷத்தை உணர்வீங்க? ஆமாவா இல்லையா? பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை எப்படி உணர்வீங்க? அதை உணர்ந்து நான் தந்துட்டீங்க உமக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்க நன்றியோடு ஜெபத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு வைங்க, அது என்னைக்கு நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த அந்த எண்ணத்திலே நீங்க இருந்துட்டீங்கன்னா அந்த ஒரு வாரம்ன்றது 1 மணி நேரத்தில் ஆண்டவர் உங்க கையில வந்து கொடுத்துருவாரு. நான் பொய் சொல்லலை. I'm telling it to you. I'm putting the secret into your hands. ஆமென். நீங்க நம்மளே நினைக்க பாருங்க. பிலிப்பியர் 4:6 வாசிங்க. பிலிப்பியர் 4:6 ஜெபம் பண்ணும் போது என்ன கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னு இருக்கு. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடல் வியாதியா இருந்தாலும், பண பிரச்சனையா இருந்தாலும், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை, அங்க வந்து தேங்க்ஸ் கிவிங் இருக்கு, அதுக்கு ஸ்தோத்திரத்தோடு இல்ல, நன்றியுடன் உங்கள் விண்ணப்பங்களை நன்றியுடன் வாசிங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றியுடன் உடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். நன்றியுடன் தெரியப்படுத்துங்கள்னா என்னங்க அர்த்தம்? பெற்றாதான் நன்றி சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ பக்கத்தில் யாராவது இருக்காங்கல்ல, உங்க கையில சின்ன பெண் ஏதாவது பொருள் இருக்கா, இல்ல பைபிள் இருக்கா? பைபிள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொடுங்க. கை வரமாட்டேங்குது, ஜாம் ஆயிருக்கு பாஸ்டர், கொடுங்க, கொடுத்து மாத்துங்க. இப்போ உங்க பைபிளை ஒருத்தர் வாங்கிட்டாரு, அப்போ அதுவே ஒரு பதட்டம் இருக்கும்ல, கையை விட்டே போயிட்டு அந்த ஒரு இதே இல்லை. இது பைபிளை கூட விடுங்க, ஹேண்ட்பேக் இப்போ மாற்றணுமே, உயிர் போயிடும் பாதி ஜனத்துக்கு. ஏன்னா அது உடம்போட ஒட்டிய ஒரு உறுப்பு ஸ்ரீகளுக்கு. திரும்ப இப்போ உங்க பைபிளை கொடுங்க. எப்படி மனசுக்கு ஒரு நிம்மதி. இப்போ அதை கொடுத்து வாங்கினோடனே அந்த சிஸ்டர்ட்ட என்ன சொல்லுவீங்க? நன்றி சிஸ்டர் சொல்லிங்களா இல்லையா? நம்ம ஜனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆண்டவர் சரி கட்டுவார், நான் ஏன் நன்றி சொல்லணும்? நான் ஒரு கிறிஸ்தவன், ஏன் கிறிஸ்தவனா நன்றி சொல்ல மாட்டீங்களோ? கொம்பு முளைச்சிருக்கா? கிறிஸ்தவனா நன்றி சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு தப்பி விழுந்துட்டீங்க, ஒரு இந்து மதத்தார் வந்து தூக்குறாரு, டக்குன்னு உங்க வாயில என்ன வார்த்தை வருது? தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ். ஆமாவா இல்லையா? அவர் பட்டையை பார்த்தோன்னே தேங்க்ஸ் உள்ள போயிடும்.
சரி, ஒரு ஹிந்து மதத்தார் உழுவுறார் நடு ரோட்டில், டக்குன்னு போய் தூக்குனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? ரொம்ப நன்றி சொல்கிறோமா இல்லையா? நன்றி, தேங்க்ஸ். நீங்கள் அந்த உதவியை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா தான் அந்த தேங்க்ஸை நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம் தானே? அப்போது ஜெபம் பண்ணும் போது சீக்ரெட் என்ன? வாங்கிட்டதா, ஜெபம் பண்ணது கிடைச்சிட்டதா நினச்சி நீங்கள் நன்றியோடு ஜெபத்தை எடுத்தாதான் அது செயல்படும் இருக்கு. இதை செயல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காலம் நிகழ்காலம், பிரசன்ட். அல்லேலூயா. ஆனால் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நீங்களும் நானும் இந்த நிமிஷத்தை நிம்மதியாக வாழ்கிறத விட்டுட்டு எதிர்காலத்தை நினச்சி நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ, அதுவும் இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருக்காருங்க ஞானதாசங்கள், உங்களுக்குலாம் இந்த கவலை இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அவர் அப்போதான் மனசில் நினைச்சார், என் பேரை சொல்லுவார் பாஸ்டர், டக்குன்னு நான் சொல்லிட்டேன், அதான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன கவலைன்னா, இந்த பெண் பிள்ளைகளை பெற்றுட்டா ஒரு கவலை ஒன்று இருக்கான், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கரை சேர்க்கணும். ஏன்னா நடுக்கடல்ல அவங்க இப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல இல்லையா? நீங்க பேசுற வசனங்கள் இருக்கே, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, பெரிய பெரிய கோயில் வாசல்கள்ல தான் பொறிக்கணும் உங்க வார்த்தைகள் எல்லாம். கரை சேர்க்கணுமா? நீங்க நடுக்கடல்ல நீந்தினதுக்கு அப்புறமா உங்களுக்கு உடம்பு இவ்வளவு மொத்தமா இருக்கு? நான் கேட்கிறேன், கரை சேர்க்கணும். ஓ ஈ என்ன, எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். இப்போ இந்த நிமிஷத்தை நீங்க விட்டுட்டீங்களே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பிரச்சனையா இருக்கும்? சார், அந்த பிள்ளை வீட்டில இருந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ இல்லாம இப்போ அதை வாழ்ந்துருக்கலாம்ல. ஆண்டவர்கிட்ட ஜோமனி, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் நல்லா ஜாலியா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத விட்டு அங்க நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது. அது நடந்த உடனே இது கிடைக்கலன்னு எதிர்காலத்தை நினைச்சு இப்படியே மண்டைய சொரிய வேண்டியது. அப்ப என்ன தாங்க உங்க பிரச்சனை? பிரச்சனை என்ன? மனுஷனுக்கு நிகழ்காலத்துல வாழ மாட்டோம். கிறிஸ்தவர்கள் முக்காவாசி வாழவே மாட்டோம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒரு நாள் வருவார் 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 வாட்டு இப்போ இந்த நிமிஷத்துல ஒரு நன்மை செய்யறது, ஒரு காரியங்கள் செய்யறது, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆண்டவர் வந்த பிறகு ஆண்டவர் கேட்பாரு, நீ நான் ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னு. நான் போய் டாக்ஸ் கொடுத்தேனே, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு டப்புன்னு கதவு முடிகிறாரு. ஏன்னா பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு வசனமே இல்லை பாசுன்னு எடுங்க, மத்தேயு 7:22 வாசிங்க. அதையும் காட்டிடுறேன், அதாவது ப்ரூஃபோட நான் காட்டிடுறேன். 7:22, மத்தேயு 7:22. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். செய்தோம் அல்லவா என்றார்கள். அதுக்கப்புறம் வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஹலோ, ஊழியம் செய்யும் என் அருமையான நண்பர்களுக்கு இது உங்களுக்கான பரிசு. வாசிங்க. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஊழியம் செஞ்சவன அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த பிரதர் ஒருத்தர் அருமையா பேசினார், ரொம்ப அருமையா பேசினாரு. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு, நம்மளுடைய வேலை என்ன? ஆத்தும பாரம், ஆத்துமாக்களை ஜெயிக்க வேண்டும். எஸ், then reply about Matthew 7:22 and 7:23 pastor. ஆத்தும பாரம், கர்த்தருக்கென்று நான் ஜெயிக்க வேண்டும். என் காசை நான் கர்த்தருக்குன்னு விதைக்கிறேன். நான் வந்து ஆத்மாவை தேவனுக்கு சேர்க்கணும்னா the word is given, God will never say I will know you. நீங்க வாசிட்டீங்க, நீங்களே வாசிட்டீங்க. நான் ஊழியம் செய்தனே, தீர்க்க தரிசனம் உரைத்தனே, பேய்களை ஓட்டினனே, உம் நாமத்தில் செய்தனேன்னா ஆண்டவர் நீ யார் என்று நான் ஐ டோன்ட் நோ யூ. அப்போ என்ன செய்யணும் இந்த வாழ்க்கையில? உங்களை நீங்க தயார்படுத்தி, உங்களுக்குள்ள உள்ள அனலை நீங்க எரிய விட்டு, உங்களை நீங்க எப்படி ஏற்படுத்தணும்னா அன்பினாலும் அரவணைப்பினாலும் ஏற்படுத்தி, மற்றவங்க துவண்ட நேரத்தில் அவங்கள தூக்கி நிறுத்துறீங்க. பணம் கொடுத்து இல்லை, வார்த்தைகள்னாலும் வழிகாட்டுறதுனாலும் தூக்கி நிறுத்துறீங்க பாருங்க, அதுவே ஊழியம்.
இதுக்கு நீங்கள் பாஸ்டராக இருக்கணும், அங்கி மாட்டணும், 4 பேர் கீழே இருந்து அப்படியே நீ எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் இங்கே பாஸ்டராக பொறுப்பு எடுத்தோடனே ஒரு குரூப் வந்துச்சு. எத்தனை வருடம் நீர் ஒரு பாஸ்டர் கீழே இருந்தீங்க, என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? 19 வருஷமாக உங்கள் இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 19 years of experience in this ministry and I know how foolish everyone has been. பெரிய பெரிய மாநாடுகள் போட்டு பாட்டு அப்படியே இப்படி இப்படி பாடினாலாம் வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் உன்னை யாருன்னே தெரியாதுன்றவாரு. ஹாவ் சம் மென்டாலிட்டி. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உங்களால அன்பு செலுத்த முடியலன்னா என்ன கிறிஸ்தவம் நம்மளுக்கு? சொல்லுங்க நீங்க. எங்க அம்மா அருமையா ஒரு வசனம் நேற்று எடுத்து காட்டினாங்க. 2 தீமோத்தில எத்தனாவது வசனம் அது? 2 தீமோத்தில. ஓகே ஃபைன். அவங்களுக்கு she is confused. நான் மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். யூடா மார்க் அதை எடுத்து பாருங்க கொஞ்சம். எஸ், 2 தீமோத்திக்கு எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் எடுத்து அதை பாருங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ரொம்ப அருமையான வார்த்தைகள் 2 தீமோத்தில. I'll also take English translation is very good. Yes, 2 தீமோத்தில. Just a minute, I'll also take. மார்க் பண்ணிருக்கீங்களா? Just a minute. It's given about the food. 2:24. What's it given? Let me see. Yes. நீங்கள் அதை கொஞ்சம் வாசிங்க. You find the verse for me. 2:24 கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். 2:24 கொஞ்சம் வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். I want every Christian leader to read this and follow this immediately. This is a rule you have to follow. நீ கிறிஸ்தவ சமுதாய பாஸ்டர்ஸ்லாம் இவங்க தப்பு சண்டையை போடுறீங்களே, இங்க அது கொடுக்கவே இல்லையே. Be gentle. Be patient. அருமையா பொறுமையா இருந்து சொல்லி கொடுங்க. தேவனை பற்றின்னு இருக்கு, அதை கவனிச்சிங்களா? தேவனை பற்றி. டோன்ட் ஃபைட். இன்னைக்கு எவ்வளவு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிச்சிங்களா அந்த வசனத்தை? நோ, இட்ஸ் ஓகே ஃபைன். நான் சொல்லிடுறேன் என்ன கொடுத்திருந்ததுன்னா, எங்க அம்மா இன்னைக்கு நைட்டு அருமையா வாசி காட்டினாங்க எனக்கு. சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் எதுவும் தள்ளப்பட. You see that verse? Find that verse. சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு இருக்கு. அப்புறம் படைச்சது படைக்காததுன்னு ஏன் பயப்படுறீங்க? 1 தீமோத்தில இருக்கா? எஸ், வாசிங்க பாப்போம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. எஸ், ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? இன்னைக்கு எனக்கு ஃபோன் வருது தீபாவளி அன்னைக்கு. மாஸ்டர் படைச்சதை சாப்பிடலாமான்னு. வார்த்தையால் படைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை பாஸ்டர் படைச்சது சாப்பிட. சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. 5வது வசனத்தை வாசிங்க. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். 3வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட கூட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். பதில் சொல்றீங்களா? இல்ல நான் கேள்வி கேட்கவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கெல்லாம் நான் என் கேள்வியை வைக்கிறேன். 1 தீமோத்தி 4:3 உங்களுக்கான கேள்வி இருக்கு. தேவன் படைத்தவை எல்லாம் சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிற காரியங்கள், பொய்யர் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள்.
அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பயமூத்தி கஷ்டப்படுத்தி உங்கள் எல்லாரையும் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி இன்னைக்கு நீங்களும் நானும் இக்கணம் இந்த நிமிஷத்தை வாழ சொன்னால் நீங்களும் நானும் எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஒன்று எதிர்காலத்தில் இல்லை இறந்த காலத்தில், இது ரெண்டே ரெண்டு பகுதியில் வாழ்கிறோமே தவிர இப்போ இருக்கிற இந்த ஒரு நல்ல நேரத்தை வாழ்கிறது இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும், எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் ஒரு நாள் செய்வேன்றதை விட இந்த நிமிஷம் அவங்களோட சிரிச்சு பேசுங்க, அதுதாங்க மெய்யான காரியம். ஹலோ, நான் ஒரு நாள் பரிசுத்தவானா மாறிடுறேன். நோ, ஸ்டார்ட் நவ். டுமாரோ நெவர் கம்ஸ். எங்க ஜெனிட்டா மிஸ் அழகா சொல்லுவாங்க, நாளைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. டுடே. நான் நாளையில இருந்து ஜோம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு தருவார், இன்னைக்கே தந்துட்டார். ஆண்டவர் ஒரு நாள் செங்கடலை திறப்பார்னா மோசேவும் இஸ்ரேல் மக்களும் என்னங்க ஆயிருப்பாங்க இன்னைக்கு? எல்லாரும் மடிந்து போயிருப்பாரு. தாவீது போய் ஒரு நாள் நான் இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து நான் கோலியாத்தை அடிக்கிறேன்னா அவன் அதுக்குள்ள இஸ்ரேல் படையை மொத்தமாக காலி பண்ணியிருப்பான். ஆமாவா இல்லையா? இக்கணத்தில், இந்த நிமிஷத்தில், that's why we are called human beings, to be present, to live at this moment. ஏன்னா எதிர்காலத்தை கையில் பிடிக்க முடியாது, இறந்த காலத்தை கவலையே படாதீங்கன்ட்டாரு. இந்த நிமிஷம். எஸ், நான் சொல்றேனே, நமக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும். சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி நான் இந்த தவறு செய்திருக்கேன் பாஸ்டர், அது கணக்கே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதை குறித்து கவலைப்பட்டு ஒரு மூலம் உங்களால் கூட்ட முடியுமா? நோ, then don't speak of it. இன்னைக்கு நான் ஒரு தவறு செஞ்ச பரவாயில்ல, இந்த நிமிஷம் நீங்க மன்னிப்பு கேளுங்க, புது சிருஷ்டியா மாறிடுவீங்க. வசனம் என்ன சொல்லுது? பழையவை எல்லாம் ஒளிந்து எல்லாம் now you are cleansed. ஆமென். அந்த குஷ்டரோகி போய் கேட்குறான், உமக்கு சித்தமானால். அவன் என்ன ஒரு கன்ஃபியூஷன்ல கேட்டிருப்பான். சரி, ஏதாவது சொல்லுவார், ஏதாவது செய்ய சொல்லுவார், உபவாசம் இருக்க சொல்லுவார், ஜெபம் பண்ண சொல்லுவார், திறப்புல நிற்க. அவர் சொன்னார், எனக்கு இப்போவே சித்தம் உண்டு, இப்போவே நீ சுத்தமாகுன்னு உடனே அட்டி நவ். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தோக்குறதுக்கான மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நடக்கும்னு ஜெபம் பண்றதும் இல்லை, ஏற்கனவே இப்படி நடந்துருச்சு இனிமேல் நடக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால யூ ஆர் ஸ்டக், நீங்க மாட்டியிருக்கீங்க. ஆனா இந்த நிமிஷம் whatever has happened, put a full stop. எஸ், என்ன நடக்கணுமோ நடந்துருச்சு, என்ன நடக்கக்கூடாதோ அதுவும் நடந்துருச்சு, எல்லாத்தையும் பிளாங்க் ஆக்கிட்டு இப்போ இந்த நிமிஷம் என் கையில் இருக்கு. அதை மாற்றக்கூடியதும் என் கையில் இருக்கு. மாற்றக்கூடிய 2 கருவிகள் என்கிட்ட இருக்கு. ஒன்று சிந்தை, இன்னொன்று வார்த்தை. ஏன்னா நான் பேசுகிற வார்த்தை மாம்சம் ஆகும். ஸோ இந்த நிமிஷம் என்ன கடனாளியாக இருந்தாலும் இந்த நிமிஷம் நான் ஐஸ்வர்யவான். வார்த்தை, நான் சுகமாக இருக்கிறேன். ஐ எம் ஹீல்டு, ஐ எம் ரிச், ஐ எம் வெல்தி, ஐ எம் ஸ்ட்ராங். இதை சொல்ல 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 இந்த மகா உலகத்தையும் படைத்தார்ல தேவன், எல்லாவற்றையும் உங்களுக்காக சரிப்படுத்துவார். யாரை வெளியில் எடுக்கணும், வேறுகள் அவரே பிடுங்கி எல்லாத்தையும் உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? கிடைச்சதா நினச்சி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது தான். அது எப்போ வரும், எப்படி வரும், யாரை கொண்டு வருவார், அதெல்லாம் உங்கள் கேள்வியே கிடையாது. ஆனால் தேவன் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார்ன்றதுக்கு இது கேரண்டி. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு 7 இடத்துல பேசியிருக்காருங்க. நானே வழியும் சத்தியமும், நானே உலகிற்கு, நானே திராட்சை. என்னங்க, ஒரு இடத்துலயும் வந்து நான் கடவுள்னு சொல்லவே இல்லையே, ஆனா வேற வேற பேர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. யார் யாருக்கு என்ன தேவையோ அந்தந்த நிமிஷம் அந்தந்த காரியமா மாறி தங்களுக்கு விடுதலை தந்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. லாசரு இறந்துட்டான், அப்ப அவனை திரும்ப உயிரோட எழுப்பணும்னா என்ன தேவை? உயிர் தழுகிற வல்லமை. அப்ப தேவன் என்ன சொல்றார்? நானே உயிர் தழுதலும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். கூப்பிட்டாரு, வெளியில வந்துட்டான். ஆட் நவ். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்து பேசின எல்லா அற்புதங்களையும் எடுத்து பாருங்களேன், உடனே இன்ஸ்டன்டா, இன்ஸ்டன்ட் ஹீலிங். ஆமென். ஒருத்தனையும் டிலே பண்ணவே இல்லையே. அந்த 100 தலைவன் வந்து வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? போ, உன் விசுவாசன்படி ஆயிடுச்சு. இந்த நிமிஷமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் பேசிய அந்த நிமிஷமே அவனுக்கு அற்புதம் நடந்தது. Hallelujah. Let me tell you, you have to be very careful from today. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன பேசுறீங்களோ, இன்னையிலிருந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வார்த்தையோட முக்கியத்துவத்தை பத்தி எங்க பாஸ்டர் நான் படிக்க, நான் நீதிமொழிகளை படிங்க, அதை மாதிரி கிளியரா எங்கேயுமே கொடுக்கல.
இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு சிந்திக்க வேணும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகள் இருக்கு, கெட்ட வார்த்தைகள் பேசினால் உங்கள் ஆயுசு கம்மியாகிவிடும், நல்ல வார்த்தைகள் பேசினால் நித்தியத்தை அடைவீர்கள்னு இருக்கு. ஸோ எத்தனை வயசு வரைக்கும் வாழணும், எவ்வளோ நல்லா இருக்கணும், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணுன்றது உங்கள் கையில் இருக்கு. ரெண்டாவது, சிந்தை எவ்வளோ முக்கியம்னா வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீயை சிந்தையில் நீ இச்சித்தா நீ அவளோட பாவம் செய்தாயிட்டு, சிந்தை அவளோட இச்சைத்தா பாவம் செய்தாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன? நடந்தது போல நினைச்சிட்டா, தவறா நினைச்சிட்டா அது நடந்துருச்சு. அப்போ அதே சேம் பிரின்சிபல் அப்ளைஸ் ஃபார் த குட். நல்ல காரியங்களுக்கும் அதே பிரின்சிபல் தான். நடந்தது போல இங்க நினைச்சு நன்றி சொல்ல 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 எனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வாக்குத்தத்தம் எல்லாம் a matter of seconds to the Almighty எல்லாம் உங்க கால்கடியில் விழுந்துரும். அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை வெளியிலே தேடாதீர்கள். I'll put a warning. வெளியிலே தேடாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. கடைசியா I'll finish with a secret. Ask, seek, find. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். என்ன கேட்கணும் பாஸ்டர்? என்ன வேணாலும், உங்களுக்கு என்ன வேணுமோ பெற்றுக்கொண்டதா நினைச்சு கேட்கணும். என்ன தேடணும் பாஸ்டர்? அது கிடைச்சதா நினைச்சு உள்ளுக்குள்ள தேடணும். ஹலோ, உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷத்தை தேடணும். சந்தோஷத்தை நீங்க கடையில் போய் யாராவது வாங்கியிருக்கீங்களா? ஒரு 1/2 கிலோ சந்தோஷம் கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். நோ, உள்ள இங்க சரியானா இங்க சரியாயிரும். ஆமாம் இல்லையா? இப்படியே சோகமா இருக்கும். சொந்தக்காரங்களை பார்த்த உடனே இங்க மண்டையில் அப்டேட் ஆயிருது, நம்ம சொந்தம் வந்துருச்சு, இந்த ஆளை ஒரு வாரம் புரட்டிட வேண்டிதான். உடனே உள்ள சந்தோஷம் வருதா இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளதான் சந்தோஷம், சமாதானம், தைரியம் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, தீட்டு, இச்சை எல்லாம் மனிதனின் இருதயத்திலிருந்து வருகிறது. அதே போல சந்தோஷம், சமாதானம், தைரியம், ஐஸ்வர்யம், விடுதலை, எல்லாம் மன்னிப்பு எல்லாம் உள்ள இருக்கு. அப்போ முதல்ல என்ன கேட்கணும்? என்ன வேணுமோ தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டதா கேட்டுறணும். ரெண்டாவது, தேடணும். என்ன தேடணும் பாஸ்டர்? அதை பெற்றுக்கொண்டா ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது பெற்றுக்கொண்டா ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதை உள்ளுக்குள்ள தேடணும். 4வது, தட்டுங்கள். 3வது, தட்டுங்கள். என்ன பாஸ்டர் தட்டணும்? ஆசீர்வாதத்தின் கதவை தட்டுங்க. பாசிபிலிட்டிஸ், எல்லா பாசிபிலிட்டியும் கதவு தட்டுங்க. நான் வந்துட்டேன், இதெல்லாம் எனக்குரியதுன்னு. அப்பொழுது அதை நீங்கள் கண்டடைவீர்கள். திஸ் இஸ் a secret. ஆமென். இது தெரிந்தவர்கள் தான் மிகப்பெரிய ஆட்கள். இன்னைக்கு ஒருத்தரை நீங்க பாயிண்ட் பண்ணுங்க, ஏன் கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு ஆள் கூட மில்லினியர் பில்லினியர் லிஸ்ட்ல இல்லைங்க? ஹலோ, பெண்டிகாஸ்ட்ல உள்ள ஒருத்தர் ஏங்க இந்தியாவில் பெரிய ஆளா இல்லை? ஏன்னு சொல்லுங்க. நம்ம பணம்லாம் வேண்டாம் பாஸ்டர், அப்புறம் ஏன் ஜோம் பண்றீங்க? வேண்டாம் பாஸ்டர், நமக்கு பரலோகமே பிரதானம், அங்கே கோல்டு ரோடு போட்டிருக்குமா? அப்போ நீ அங்கே உள்ள கோல்டு ரோடுக்காக தான் போறீங்க, ஆண்டவரோட போகல. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க வைரத்தில் ரோடு போட்டு பாஸ்டர், அப்போ உனக்கு அங்கே வைரத்து மேலே தான் கண்ணு, அங்கே உட்காந்துருக்க ஆண்டவர் கிடையாது. நோ, எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி, சர்ச் இட் இன்சைட் யூ. எல்லாம் இங்கிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அட் தி பிரசன்ட், இந்த நிமிஷத்தை நான் சொல்றேனே, ரொம்ப வாழ்க்கை இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, லைஃப் இஸ் வெரி டஃப். டேம் இட், லைஃப் இஸ் வெரி ஈஸி இஃப் யூ லிவ் இன் த பிரசன்ட். நடந்ததெல்லாம் விட்டுருங்களேன். இப்போ ஒரு நிமிஷம் நீ பாருங்க, நடந்ததெல்லாம் விட்டுருங்க. அடுத்து ஆட்டோ கிடைக்குமா, இட்லிக்கு சட்னியா, இட்லிக்கு குருமாவா, அதுக்கு ஒரு WW, அதெல்லாம் மறந்துடுங்க. இந்த நிமிஷம் கொஞ்சம் கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கீங்களா, அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், எவ்வளோ மனசு ஒரு நிம்மதியாக இருக்குது. நல்ல ஒரு மூச்சு அப்படி இழுத்து விடுங்க. எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல், இஸ்ன்ட் இட்? இப்போ நீ பாருங்க, 3ஆம் வானம் போயிடாதீங்க. பக்கத்தில் ஒரு சிஸ்டர் பார்த்து சரிங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க சிஸ்டர். பரிசுத்த ஆவியை ஊதிடாதீங்க, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. பார்த்து சிரிச்சா போதும். சரிங்க, வாட் அ வண்டர்ஃபுல், சூப்பரான கிளைமேட், சூப்பரான. எனக்கு ஐ லவ் டு லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். நான் கற்றுக்கிட்டதுனால அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ரொம்ப அப்படி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு அதை இது பண்ணிவிட்டு, எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடுங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு ஹிந்தி பாட்டெலாம் அப்படி பாடுவாங்க. பஷாய்
தோ நஹி அப்படின்னு சே வா வா வா. மீதி பாட்டெலாம் சொல்ல மாட்டேன், சீக்ரெட். அப்படி ஒரு பாட்டு பாடணும், நல்ல ஜாலியாக சிரிக்கணும். அந்த நிமிஷம் சாப்பிட்றீங்களா, சாப்பாடை ரசித்து சாப்பிடணும். நம்ம ஜனம் இன்னைக்கு சாப்பிடும் போது ரசித்து சாப்பிட்றீங்களா, நாளைக்கு பில்லு. அப்புறம் இங்கே அடைக்காம அதான் திங்கும் போது நெஞ்சு வெடிச்சிருது. தூங்கும் போது நல்ல நிம்மதியாக தூங்க போறீங்களா, பெட்டில் படுத்து தாவீது சொல்லியிருக்காரு, தேவனுடைய வார்த்தையை இதை படுத்துக்கொண்டு தியானம் பண்ணுங்கன்னா நம்ம பிரச்சனையை தியானம் பண்ணோம். இப்படி என்னை அடிச்சுட்டாருனா போயிருச்சுன்னா ஓஹோன்னு 3 மணி 3:30 ஆயிடுது. காலையில் அப்புறம் எழுந்திரிச்சு ஜபத்தில் வந்து தூங்கும். அப்படி தி ப்ரெசன்ட் மூமெண்ட். சாயந்தரம் ஒரு டீ கடிச்சாலும் நிம்மதியாக ரசிச்சு, சே ஆண்டவர் எப்படி ஒரு டீ கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லலாமா வேண்டாமா? ஏன் டீக்கெல்லாம் நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாஸ்டர் அதான் கிடைக்குது ரேஷன் கடையிலே, ஆண்டவர் நினைச்சாதான் அதுவும் கிடைக்கும் தெரியுமில்ல. ஒருத்தர்லாம் அழகா பாடியிருக்கார், என்னையே நினைச்சிடுங்கன்னு. அவர் நினைப்ப திருப்பிட்டாருன்னா உயிர் இருக்காது தம்பி, பார்த்து பாடுங்க. என்னையே நினைச்சிடுங்க, இல்ல திருப்பிட்டாருன்னா யூர் அவுட். அவர் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்ரி மினிட் இஸ் வாட்சிங் யூ. இஸ்ரவேலை காக்கிறவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நன்றி சொல்றதுக்கு என்னங்க இல்லை இந்த உலகத்துல? சார் சூப்பரான சட்டை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, பழைய சட்டையா இருந்தாலும் போடுறதுக்கு சட்டை இருக்குல்ல, அதான் முக்கியம். இந்த சேலையை 4 வருஷமா நான் கட்டி படாத பாடப்பட்டு சாம்பார் கொட்டி நான் அதை கழுவி, இதெல்லாம் எதுக்கு? உடுத்துறதுக்கு சேலை இருக்கா? ஆண்டவர் கொடுத்துருக்கார், இனிமேலும் தருவார். அவ்வளவுதான். வாழ்க்கை எவ்வளவு சிம்பிளாச்சே. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் விட்டுட்டதுனால தான் மண்டையில கொட்டிக்கிறோம் எல்லா பிரச்சனையும். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க நிம்மதியா. நான் ஒன்று சொல்றேனே, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்கன்றதுக்கு நிச்சயம் கிடையாது. ஸோ அதனால சந்தோஷமா அவங்களோட இருந்துருங்க. அல்லேலூயா, ஆமென். எங்க ஐயா வந்து இறக்கவே மாட்டாருன்னு நாங்கெல்லாம் பெரும் நம்பிக்கை கொண்டு இருந்தோம். மனுஷனுக்கு எவனும் தொடவே முடியாதரா, ஜாலியா அவருக்கு என்ன அப்படின்னு இருந்தோம். டக்குன்னு உயிர் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. எழுப்பி எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்ல முடியல. ஹலோ, தட்டி எழுப்பினாலும் வேலைக்கு ஆகாது. அதனால சொல்றேன், லிவ் த ப்ரெசன்ட் மூமெண்ட், சந்தோஷமா. அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்குன்னா, ஞானதாசங்கள்லாம் எனக்கு ஜாலியாக இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. அன்னைக்கு உட்காந்து யோசிக்கக்கூடாது, வீட்டில் இருக்கணுமே இருந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்குமே, இருந்திருந்தா கால் பிடிச்சி விட்ருக்குமே. இப்போவே வேலையை வாங்கிடணும், இப்போவே சந்தோஷமாக இருந்துடணும். நல்லா கேரம் போர்டு விளையாடுறது அசுத்தமா? இதெல்லாம் இப்போ எங்கேயாவது பேசுனீங்கன்னா ரொம்ப கோவமாயிருவேன். வீட்டில் ஜாலியாக சிரித்து வச்சு இருக்கணும். புஷ்டியும் பசுமையமாக எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கள் என்று ஏறாத உங்கள் மண்டைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன்றார் ஆண்டவர். நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிட்டேன் இடையில, மறுபடியும் சொல்லுகிறேன், ஜாலியாக இருங்க. நீங்கள் யுத்தம் கர்த்தருடையது, பெற்றுக்கொண்டதான் நினைச்சு பாட்டு பாட வேண்டியதுதான் என்னுடைய வேலை. அதனால தான் தாவீது வந்து சங்கீதக்காரன் ஒரு 10 வசனத்துல வேலையை முடிக்கல, 150 பக்கமும் பாட்டு ஜாலியா. என்ன நடந்தா என்னப்பா, நான் நன்றி ஜாலியா இருப்பேன் அப்படி. 150 வசனங்கள்லையும் 150 நன்றிகள் எல்லாத்தையும் பதிச்சுட்டு போயிட்டாரு. அதனால தான் இன்னும் வரைக்கும் தோக்காத ஒரே அரசன் தாவீது. எவனும் வெல்லவே முடியலையே, ஏன்னா தான் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தான் ஆண்டவருக்கு. நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தது போல நன்றி செலுத்தி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு இருந்து நீங்களும் நானும் ஆரம்பிப்போம். ஆமென். இனிமேட்டு யாரு டோன்ட் கிவ் அ ரெக்வெஸ்ட் லைக் இது ஒரு நாள் நடக்கணும் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. இல்ல, எனக்கு நடந்துருச்சுன்னு நீங்க சந்தோஷமா நீங்க ஜெபித்தா ஆண்டவர் கண்டிப்பா அதை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் தருவார்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. என்னே இல்லை, உங்களை உங்க கை எப்படி வைங்க, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் தருவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ சொல்றேன், there's no limits. இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவுதான் கேட்கணும்லாம் கிடையாது. நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஆனா பெற்றுக்கொண்டதா கேட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானு. அல்லேலூயா. அசையாத ஒரு விசுவாசத்துல நின்று ஆண்டவர் தந்துட்டாரு. சூழ்நிலை உடனே மாறும். ஜெபம் பண்ண உடனே எல்லாம் இல்லாம போவோம். அந்த நேரத்துல கைதட்டி பாடி மகிழ் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, யாரை கொண்டு வருவாருலாம் எனக்கு தெரியாது, ஆனா கொண்டு வருவாருன்றதுக்கு நான் நிச்சயம். அல்லேலூயா. அதனால எப்படி பாஸ்டர் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழனா, இந்த நிமிஷத்தை நிம்மதியா வாழுங்க, அடுத்த நிமிஷம் சூப்பரா இருக்கும்.
நாளைக்கு எப்படி இருக்கணும்னு இன்னைக்கே முடிவு பண்ணிடுங்க. நாளைக்கு நல்லா இருக்கும் நாள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படி சொல்லி ஆரம்பிக்கணும். நைட்டு பெட்டில் உட்காந்து கடங்காலம் துரத்தும் கூடாது. நாளைக்கு சிறப்பான நாள், அற்புதங்கள் நடக்கும், நல்ல நல்ல மக்கள்லாம் என்கிட்ட பேசுவாங்க, சத்தியத்தை சொல்ல தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தருவார். ஜோம் பண்ணிட்டு நிம்மதியாக அதுதான் நடக்கும்னு படுங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் உங்கள் வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா கடைசியா 1 கொரிந்தியர் 10:13 மட்டும் வாசிருங்க. 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஆமென். சோதனை இருக்குனா அதுக்கான வழியும் உண்டாக்கிட்டு தான் சோதனையை தராராம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணிருந்தோம்? சோதனையில வழியை மட்டும் நினைச்சு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில என் பிரச்சனைக்கு வழியே இல்லையான்னு கேட்டீங்கன்னா வழி இருக்கு. 1 கொரிந்தியர் 10:13 அதுக்கான ப்ரூஃப். சோதனை இருக்குனா வழியும் இருக்கு, வாள் ஆக்குனா தலை ஆக்குவார். ஹல்லேலூயா. The answer is in your hands. Take it and use it. ஆமென். இன்னையிலிருந்து விடுதலையை மட்டும் நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. வேதனை வேண்டாம். வேதனை ஆண்டவர் தாண்ட செய்வார். ஒரு நாள் தெரியும், அந்த வேதனையில் நீங்கள் பட்ட அனுபவங்களை ஒரு நாள் உங்களுக்கு பயன்படும். ஹல்லேலூயா. அதனால் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தேவனை துதிச்சு நல்ல ஐஸ்வர்யானா பார்க்கணுன்றதான் என்னுடைய ஆசை. ஆமென். ஸோ எழுதுங்க, நான் ஜெபிப்போம். கண்களை மூடி வேற எதையும் யோசிக்க வேண்டாம். இப்பொழுது இந்த நிமிஷத்தில் தேவனை நோக்கி ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுருங்க. என்னென்னா, நம்ம வாழ்க்கையை பல தடவை நம்ம தேவையில்லாத காரியங்களை நினச்சி, ஒன்று இறந்த காலத்தை நினச்சி இல்லை எதிர்காலத்தை நினச்சே நம்ம ஜெபித்து கொண்டு இருந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நீர் கொடுத்த இப்பொழுது இந்த நான் நின்று கொண்டிருக்கிற இடம், நான் போட்டிருக்கிற ஆடை, பேசுகின்ற வார்த்தை எல்லாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இனி வாழப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக பெற்றுக்கொண்டதாய் நினைத்து வாழ நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன். இவர்கள் இப்பொழுது வருகின்ற அந்த நிமிடங்களில் நிம்மதியாக இருக்க நீர் உதவி செய்யும். இறந்த காலத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ கவலைப்படாமல் நிம்மதியாக அந்தந்த நாளில் அப்பொழுது நிம்மதியாக இருக்க நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு நீர் வழி நடத்தும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லோரும் சரியாக ஜெபிக்க, வார்த்தைகளை பயன்படுத்த, சரியாக சிந்திக்க, வெற்றி பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவங்கள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நிமிஷம் சிஸ்டர், இன்றைய நாள் கர்த்தர் தந்திருக்கிறார், மகிழ்ந்து களி கூறுங்க. டுடே இஸ் த டே. காட் பிளஸ் யூ. ஷலோம்.